ஓம் சாந்தி. ஜூலை 2, 2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நினைவில் நிலைத்திருந்து உங்கள் பாவங்களை அழிப்பதற்காகவே நீங்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள். ஆகவே உங்கள் புத்தியின் யோகம் விரயமாகாதிருப்பதில் முழு கவனம் செலுத்துங்கள். கேள்வி: இறுதியில் சிரமத்தை ஏற்படுத்துகின்ற சூட்சுமமான விகாரம் எது? பதில்: பேராசை என்ற விகாரத்தின் சூட்சும வடிவம் இருந்தாலும், பேராசையினால் நீங்கள் எதையும் உங்களுடன் வைத்துக் கொண்டிருப்பதனாலும், இறுதியில் நீங்கள் அதனை நினைவு செய்வீர்கள் என்பதால் அது சிரமத்தை விளைவிக்கும். இதனாலேயே பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, உங்களுடன் எதனையும் வைத்திருக்காதீர்கள். எண்ணங்கள் அனைத்தையும் அமிழ்த்தி நினைவில் நிலைத்திருப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே ஆத்ம உணர்வில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். ஓம் சாந்தி. பாபா தினமும் குழந்தைகளாகிய உங்களுக்கு நினைவூட்டுகின்றார், ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். ஏனெனில் உங்கள் புத்தி அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறது. அறியாமை பாதையில் சமய கதைகள் போன்றவற்றை கேட்கும் பொழுது அவர்களின் புத்தி வெளியே அலைந்து திரிகின்றது. இங்கேயும் புத்தி அலைந்து திரிகிறது. இதனாலேயே ஆத்ம உணர்வில் இருக்குமாறு தினமும் உங்களுக்கு கூறப்படுகிறது. அம்மக்கள் கூறுகிறார்கள், நாங்கள் கூறுவதில் கவனம் செலுத்தி அதனை கிரகியுங்கள். சமய நூல்களில் எழுதியுள்ள சகவாசங்களில் கவனம் செலுத்துங்கள். இங்கே தந்தை ஆத்மாக்களாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். மாணவர்களாகிய நீங்கள் அனைவரும் இங்கே ஆத்ம உணர்வில் அமர்ந்திருக்க வேண்டும். சிவ் பாபா உங்களுக்கு கற்பிப்பதற்காக இங்கு வருகின்றார். தங்களுக்கு சிவ் பாபாவே கற்பிக்கின்றார் என்ற கருதுகின்ற வேறு எந்த கல்லூரியும் இல்லை. இத்தகைய ஒரு கல்லூரி அதி மங்களகரமான சங்கம யுகத்திலேயே இருக்க வேண்டும். மாணவர்களாகிய நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது பரமாத்மாவாகிய பரமதந்தை உங்களுக்கு கற்பிப்பதற்காக இங்கு வருகின்றார் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். சிவ் பாபா எங்களுக்கு கற்பிப்பதற்காக வருகின்றார். அவர் விளங்கப்படுத்துகின்ற முதலாவது விஷயம், நீங்கள் தூய்மையாக வேண்டும். ஆகவே சதா என்னை மாத்திரமே நினைவு செய்யுங்கள். எனினும் மாயை உங்களை மீண்டும் மீண்டும் மறக்கச் செய்கின்றாள். இதனாலேயே தந்தை உங்களை எச்சரிக்கை செய்கின்றார். எவருக்கேனும் நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டுமானால், கடவுள் யார், கடவுள் எங்கு இருக்கின்றார், துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவராகிய தூய்மையாக்குபவர் யார் என்பதே நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டிய முதலாவது விஷயமாகும். அனைவருமே அவரை நினைவு செய்கிறார்கள். அவர்களுக்கு கஷ்டங்கள் வரும்பொழுது கூறுகிறார்கள், ஓ கடவுளே, கருணை காட்டுங்கள். எவரேனும் பாதுகாக்கப்பட வேண்டுமாயின் அவர்கள் கூறுகிறார்கள், ஓ கடவுளே, ஓ கடவுளே, துன்பத்திலிருந்து எங்களை விடுவியுங்கள். அனைவரும் துன்பத்தில் உள்ளார்கள். சத்திய யுகம் சந்தோஷ உலகம் என்றும் கலியுகம் துன்ப உலகம் என்றும் அழைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிவீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இது தெரியும். இருப்பினும் மாயை உங்களை மறக்கச் செய்கின்றாள். நீங்கள் நினைவு செய்வதற்கு உங்களை தூண்டுகின்ற இந்த வழக்கம் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் நாள் முழுவதும் நினைவை கொண்டிருக்காத பலர் உள்ளனர். அவர்கள் ஒரு நிமிடம் கூட நினைவு செய்யாததால் அவர்களை நினைவு செய்வதை தூண்டவே அவர்கள் இங்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். நினைவு செய்தல் உறுதியாக ஆகுவதற்கு உங்களுக்கு பல வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நாங்கள் சத்தோப்பிரதானம் ஆக வேண்டும். சத்தோப்பிரதானம் ஆகுவதற்கு முதற்தரமான உண்மையான வழிமுறை தந்தை உங்களுக்கு கூறியுள்ளார். ஒரே ஒருவரே தூய்மையாக்குபவர். அவர் வந்து உங்களுக்கு வழிமுறையை கூறுகின்றார். தந்தையுடன் யோகத்தை கொண்டிருக்கும் பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் புத்தியின் யோகம் அங்கும் இங்கும் அலைந்து திரியும் பொழுது நீங்கள் அமைதியாக இருப்பதில்லை.
அதாவது நீங்கள் அமைதியற்று இருக்கின்றீர்கள். எப்பொழுதும் உங்கள் புத்தியின் யோகம் அங்குமிங்கும் அலைந்து திரியும் பொழுது அது விரயமாக்கப்படுகிறது. ஏனெனில் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுவதில்லை. பாவங்கள் எவ்வாறு அழிகின்றது என்பது உலகில் உள்ளவர்களுக்கு தெரியாது. இவை மிகவும் சூஷ்மமான விஷயங்களாகும். தந்தை உங்களுக்கு கூறியுள்ளார், எனது நினைவில் நிலைத்திருங்கள். எனவே உங்கள் நினைவு என்ற நூல் இணைக்கப்பட்டிருக்கும் போது காலப்பகுதியில் வெற்றி கிடைக்கும். உங்கள் புத்தி சிறிதளவேனும் அங்குமிங்கும் அலைந்தால் அந்த நேரம் வீணாக்கப்படுவதுடன் பலனும் இருக்க முடியாது. தந்தையின் வழிகாட்டல், குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் என்னை நினைவு செய்யாது விட்டால் அதில் பலன் இல்லை. அதன் மூலம் என்ன நிகழும்? நீங்கள் விரைவில் சதோப்பிரதானம் ஆக மாட்டீர்கள். அவ்வாறாயின் அந்த பழக்கம் உறுதியாகி அது தொடர்ந்தும் நிகழும். ஆத்மா தனது இந்த பிறவியின் பாவங்களை அறிவார். அவற்றை தங்களால் நினைவு செய்ய முடியவில்லை என சிலர் கூறிய போதிலும் பாபா கூறுகின்றார், நீங்கள் 3-4 வயதிலிருந்தே அனைத்தையும் நினைவு செய்கிறீர்கள். நீங்கள் பின்னர் செய்கின்ற பாவங்களின் அளவிற்கு ஆரம்பத்தில் நீங்கள் செய்வதில்லை. நாளுக்கு நாள் உங்கள் கண்கள் குற்றமானது ஆகிறது. திரேதாயுகத்தில் 2 கலைகள் குறைவடைகின்றன. 2 கலைகள் குறைவதற்கு சந்திரனுக்கு எவ்வளவு காலம் எடுக்கிறது? அது தொடர்ந்தும் படிப்படியாக குறைவடைகிறது. பின்னர் சந்திரனும் 16 ஸ்வர்க்க கலைகளும் நிறைந்தது எனப்படுகிறது. இவ்வாறு சூரியனை குறித்து கூறப்படுவதில்லை. சந்திரனை பொறுத்தவரை இது 1 மாதத்திற்கான விஷயமாகும். ஆனால் இங்கோ இது கல்பத்திற்கான விஷயமாகும். நாளுக்கு நாள் நீங்கள் தொடர்ந்தும் கீழிறங்குகின்றீர்கள். பின்னர் நினைவு யாத்திரையின் மூலம் நீங்கள் மேலேறுகின்றீர்கள். பின்னர் மேலேறுவதற்கு நினைவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. சத்யுகத்தின் பின்னர் நீங்கள் கீழிறங்க வேண்டும். சத்யுகத்திலும் நீங்கள் பாபாவை நினைவு செய்வீர்களாயின் நீங்கள் கீழிறங்க வேண்டியதில்லை. எனினும் நாடகத்திற்கு ஏற்ப நீங்கள் கீழிறங்க வேண்டும். இதனாலேயே நீங்கள் பாபாவை நினைவு செய்வதில்லை. நீங்கள் நிச்சயமாக கீழிறங்க வேண்டும். பின்னர் நீங்கள் மேலேற வேண்டும் என்பதால் தந்தை உங்களுக்கு நினைவு செய்வதற்கான வழிமுறையை காட்டுகின்றார். தந்தை உங்களுக்கு சங்கம யுகத்தில் எப்படி ஏறுகின்ற நிலை இப்பொழுது ஆரம்பமாகின்றது என்பதை கற்பிக்கின்றார். பின்னர் நாங்கள் எங்கள் சந்தோஷ தாமத்திற்கு செல்ல வேண்டும். தந்தை கூறுகின்றார், நீங்கள் சந்தோஷ தாமத்திற்கு செல்ல வேண்டும் என்பதால் என்னை நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் நினைவை கொண்டிருப்பதன் மூலம் சதோப்பிரதானம் ஆகுவீர்கள். நீங்கள் உலகிலிருந்து வேறுபட்டவர்கள். வைகுந்தம் இவ்வுலகிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. வைகுந்தம் முன்பு இருந்தது, ஆனால் அது இப்பொழுது இல்லை. சக்கரத்தின் கால எல்லையை நீட்டிப்பதால் அவர்கள் அதனை மறந்துவிட்டார்கள். வைகுந்தம் இப்பொழுது மிகவும் அருகில் இருப்பதை குழந்தைகளாகி நீங்கள் உணர்கின்றீர்கள். இன்னமும் சொற்ப காலமே எஞ்சி உள்ளது. நினைவு யாத்திரையில் ஏதேனும் குறைபாடு இருக்கும் பொழுது இன்னமும் நேரம் உள்ளது என நீங்கள் எண்ணுகின்றீர்கள். தேவையான அளவிற்கு நினைவு யாத்திரையில் இருப்பதில்லை. நாடக திட்டத்திற்கு ஏற்ப செய்தியை நீங்கள் அனைவருக்கும் சென்றடைய செய்கின்றீர்கள். நீங்கள் செய்தியை பிறருக்கு கொடுக்காது விட்டால் நீங்கள் சேவை செய்யவில்லை என்றே அர்த்தமாகும். செய்தியை நீங்கள் உலகம் முழுவதற்கும் சென்றடைய செய்ய வேண்டும். சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். சமய நூலான கீதை ஒன்றில் மாத்திரமே மேன்மையான வாசகங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன என்பது கீதையை கற்றவர்களுக்கு தெரியும். எனினும் அவை கிருஷ்ணரின் வாசகங்கள் என அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அவர்கள் யாரை நினைவு செய்வார்கள்? அவர்கள் சிவனை வழிபட்ட போதிலும் அவர்களிடம் மிக சரியான ஞானம் இல்லாததால் ஸ்ரீமத்தை பின்பற்ற முடியாதுள்ளது. இந்நேரத்தில் நீங்கள் கடவுளின் வழிகாட்டல்களை பெறுகின்றீர்கள். ஆனால் முன்னரோ நீங்கள் மனிதர்களின் வழிகாட்டல்களையே கொண்டிருந்தீர்கள். இந்த இரண்டிற்கும், பகலுக்கும் இரவிற்கும் உள்ள வேறுபாடு உள்ளது.
கடவுள் சர்வ வியாபி என மனிதர்களின் வழிகாட்டல்கள் கூறுகின்றன. ஆனால் கடவுளின் வழிகாட்டல்கள் கூறுகின்றன, இல்லை. தந்தை கூறுகின்றார், நான் சொர்க்கத்தை ஸ்தாபிக்கவே வந்துள்ளேன். எனவே இது நிச்சயமாக நரகமே ஆகும். இங்கு அனைவரிலும் 5 விகாரங்கள் உள்ளன. இது விகாரமான உலகம் என்பதாலேயே அதனை விகாரமற்றதாக்குவதற்காகவே நான் வந்துள்ளேன். கடவுளின் குழந்தைகள் ஆகியவர்கள் இந்த விகாரங்களை கொண்டிருக்க முடியாது. அவர்கள் படங்களில் ராவணனை 10 தலைகளுடன் காட்டுகிறார்கள். ராவணனின் உலகம் விகாரமற்றது என எவராலும் ஒருபொழுதும் கூற முடியாது. இது இப்பொழுது ராவணனின் ராஜ்யமாதலால் அனைவரிலும் 5 விகாரங்களும் உள்ளன என்பதனை நீங்கள் அறிவீர்கள். சத்யுகத்தில் ராம ராஜ்யம் நிலவுவதால் அங்கு விகாரங்கள் எதுவும் இல்லை. இந்நேரத்தில் மக்கள் மிகவும் சந்தோஷமற்று இருக்கிறார்கள். ஷரீரம் அதிகளவு வேதனையை அனுபவம் செய்கிறது. இது துன்ப பூமியாகும். சந்தோஷ தாமத்தில் ஷரீரம் எவ்வித துன்பத்தையும் அனுபவம் செய்வதில்லை. இங்கே வைத்தியசாலைகள் பல நிறைந்தே காணப்படுகின்றன. இந்த இடத்தை சொர்க்கமென கூறுவது பெரியதோர் தவறாகும். எனவே நீங்கள் இதனை புரிந்து கொண்ட பின்னர் பிறருக்கு விளங்கப்படுத்த வேண்டும். அக்கல்வி பிறருக்கு விளங்கப்படுத்துவதற்கானது அல்ல. நீங்கள் உங்கள் பரீட்சையில் சித்தி எய்தி வேலை செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். இங்கே நீங்கள் அனைவருக்கும் செய்தியை கொடுக்க வேண்டும். ஒரே ஒரு தந்தையால் மாத்திரம் இந்த செய்தியை கொடுக்க முடியாது. மிகவும் திறமைசாலிகள் ஆசிரியர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். திறமை குறைந்தவர்கள் மாணவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நீங்கள் அனைவருக்கும் செய்தியை கொடுக்க வேண்டும். அவர்களிடம் கேளுங்கள், உங்களுக்கு கடவுளை தெரியுமா? அவரே அனைவரினதும் தந்தையாவார். எனவே தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதே பிரதான விஷயமாகும். ஏனெனில் எவருமே அதனை அறிய மாட்டார்கள். தந்தையே அதிமேலானவர். அவர் ஒருவரே உலகம் முழுவதையும் தூய்மையாக்குபவர். முழு உலகுமே தூய்மையாக இருந்தது. அதில் பாரதம் மாத்திரமே இருந்தது. மற்ற சமயத்தவர்கள் எவருமே தாங்கள் புதிய உலகத்திற்கு வந்துள்ளதாக கூற மாட்டார்கள். அவர்கள் தங்களுக்கு முன்னதாக எவரோ இருந்திருக்க வேண்டும் என நம்புகிறார்கள். கிறிஸ்துவும் நிச்சயமாக எவரோ ஒருவரில் பிரவேசித்திருக்க வேண்டும். அவருக்கு முன்னர் யாராவது நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். தந்தை இங்கு அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார். நான் இந்த பிரம்மாவின் ஷரீரத்தில் பிரவேசிக்கின்றேன். பிரம்மாவின் ஷரீரத்தில் கடவுள் பிரவேசித்துள்ளார் என்பது எவருமே நம்புவதில்லை. ஓ, ஆனால் பிராமணர்கள் நிச்சயமாக தேவைப்படுகிறார்கள். பிராமணர்கள் எங்கிருந்து வருவார்கள்? அவர்கள் நிச்சயமாக பிரம்மாவிலிருந்தே வர வேண்டும். அச்சா, பிரம்மாவின் தந்தையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? அவர் முப்பாட்டனார். அவருக்கு ஒரு பௌதீக தந்தை இல்லை. பிரம்மாவின் பௌதீக தந்தை யார்? எவராலும் உங்களுக்கு இதனை கூற முடியாது. பிரம்மா நினைவு கூறப்படுகின்றார். அவரும் பிரஜாபிதா பிரம்மா ஆவார். அதேபோல் நீங்கள் அஷரீரியான சிவ் பாபாவை பற்றி பேசுகின்றீர்கள். அவருடைய தந்தை யார்? அப்பொழுது பௌதீக பிரஜாபிதா பிரம்மாவின் தந்தை யார்? சிவ் பாபா எவராலும் தத்தெடுக்கப்படுவதில்லை. ஆனால் இவர் தத்தெடுக்கப்படுகின்றார். சிவ் பாபா இவரை தத்தெடுத்துள்ளார் என கூறப்படுகிறது. சிவ் பாபா விஷ்ணுவை தத்தெடுத்துள்ளார் என கூறப்படுவதில்லை. பிரம்மா பின்னர் விஷ்ணு ஆகின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் தத்தெடுக்கப்படவில்லை. சங்கரர் எவ்வித பாகத்தையும் கொண்டிருப்பவராக காட்டப்படுகின்றார். பாகத்தையும் கொண்டிராதவராக காட்டப்படுகின்றார். பிரம்மா விஷ்ணுவாகவும் விஷ்ணு பிரம்மாவாகவும் ஆகின்றார். இது 84 பிறவிகளின் சக்கரம் ஆகும். சங்கரர் எங்கிருந்து வந்தார்? அவருடைய படைப்புகள் எங்கே? தந்தையின் படைப்பும் உள்ளது. அவரே அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாவார். ஆனால் மனிதர்கள் அனைவரும் பிரம்மாவின் படைப்பாகும். எனவே சங்கரரின் படைப்பு எங்கே? மனித உலகம் சங்கரர் மூலமாக உருவாக்கப்பட்டதல்ல. தந்தை இங்கு வந்து இந்த விஷயங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். ஆனால் அதற்கு பதிலாக குழந்தைகளாகிய நீங்கள் அவற்றை மீண்டும் மீண்டும் மறந்து விடுகின்றீர்கள்.
ஒவ்வொருவரின் புத்தியும் வரிசை கிரமமாகவே உள்ளது. எந்த அளவிற்கு நீங்கள் விவேகமாக உள்ளீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக ஆசிரியரின் கற்பித்தல்களை உங்களால் கிரகிக்க முடியும். இது ஓர் எல்லையற்ற கல்வியாகும். நீங்கள் எந்த அளவிற்கு கற்கின்றீர்களோ அதற்கு ஏற்பவே வரிசை கிரமமாக நீங்கள் ஓர் அந்தஸ்தை பெறுவீர்கள். மனிதர்களில் இருந்து தேவர்களாக மாறுவதற்கு ஒரே கல்வியே உள்ள பொழுதிலும் ஒரு வம்சம் உருவாக்கப்படுகிறது. நீங்கள் என்ன அந்தஸ்தை பெறுவீர்கள் என்பது உங்கள் புத்திக்கு தெரிய வேண்டும். ஓர் அரசன் ஆகுவதற்கு முயற்சி தேவையாகும். அரசர்களுக்கும் பணிப்பெண்களும் வேலைக்காரர்களும் தேவையாகும். யார் பணிப்பெண்களாகவும் வேலைக்காரர்களாகவும் ஆகுவார்கள்? இதனை உங்களாலும் புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொருவரும் அவர்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக பணிப்பெண்களையும் வேலைக்காரர்களையும் கொண்டிருப்பார்கள். எனவே நீங்கள் பிறவி பிறவியாக பணிப்பெண்களாகவும் வேலைக்காரர்களாகவும் ஆகும் வகையில் கற்காதீர்கள். நீங்கள் மேன்மையானவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எனவே தந்தையை நினைவு செய்வதால் உண்மையான அமைதி கிடைக்கிறது. உங்கள் புத்தி அங்கும் இங்கும் சிறிதளவேனும் அலைந்து திரிந்தால் நேரம் வீணாக்கப்பட்டு குறைவான வருமானத்தையும் சம்பாதிப்பீர்கள். உங்களால் சத்தோப்பிரதானமாகவும் முடியாது. உங்கள் கைகளால் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இதயபூர்வமாக தந்தையை நினைவு செய்யுங்கள் என உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு சுற்றுலா செல்லலாம். ஆனால் உங்கள் புத்தியில் தந்தையின் நினைவு இருக்கட்டும். உங்களுடன் எவராவது இருந்தாலும் நீங்கள் வம்பளக்க கூடாது. இதற்கு ஒவ்வொருவரின் இதயமே சாட்சியாகும். நீங்கள் அத்தகைய ஸ்திதியுடன் சுற்றுலா செல்ல வேண்டும் என பாபா விளங்கப்படுத்துகின்றார். குருமார்கள் முற்றிலும் மௌனமாக நடந்து செல்வார்கள். நீங்கள் எந்நேரமும் இந்த ஞானத்தை பேசுவதில்லை. எனவே நீங்கள் மௌனமாக இருந்து சிவ் பாபாவை நினைவு செய்வதில் விரைந்தோடுங்கள். உதாரணமாக பாபா கூறுகின்றார், உண்ணும் பொழுதும் அமர்ந்திருந்து பாபாவின் நினைவுடன் உண்ணுங்கள். உங்கள் அட்டவணையை பாருங்கள். பாபா நினைவு செய்வதை எவ்வாறு மறந்துவிடுகின்றார் என்பதை தனது சொந்த அட்டவணையுடன் உங்களுக்கு கூறுகின்றார். நான் பாபாவை நினைவு செய்வதற்கு முயற்சி செய்தேன். அத்துடன் நான் பாபாவிடம் கூறினேன், பாபா, நான் எந்நேரமும் நினைவில் நிலைத்திருப்பேன். ஆனால் நீங்கள் எனது இருமலையும் எனது சர்க்கரையையும் குறைத்து விடுங்கள். நான் எனக்காக செய்யும் முயற்சியை உங்களுக்கும் கூறுகின்றேன். ஆனால் நான் நினைவு செய்ய மறந்து விடுகின்றேன். எனவே இருமல் எவ்வாறு குறைக்கப்படும்? நான் பாபாவுடன் உரையாடியதை பற்றி நேர்மையாக உங்களுக்கு கூறுகின்றேன். பாபா குழந்தைகளிடம் கூறுகின்றார். ஆனால் குழந்தைகளாகி நீங்கள் பாபாவிடம் கூறுவதில்லை. ஏனெனில் நீங்கள் வெட்கப்படுகின்றீர்கள். நீங்கள் தரையை சுத்தம் செய்யும் பொழுது அல்லது உணவு தயாரிக்கும் பொழுது அதனை சிவ் பாபாவின் நினைவில் செய்தால் சக்தியை பெறுவீர்கள். இந்த வழிமுறையும் தேவைப்படுகிறது. நீங்கள் அதிலிருந்தும் நன்மை அடைவீர்கள். நீங்கள் நினைவில் நிலைத்திருக்கும் பொழுது மற்றோரும் ஈர்க்கப்படுகிறார்கள். ஒருவருக்கொருவர் இந்த ஈர்ப்பு உள்ளது. நீங்கள் நினைவில் நிலைத்திருக்கும் அளவிற்கு மரண அமைதியும் நிலைத்திருக்கும். நாடகத்திற்கு ஏற்ப ஒருவருக்கொருவர் ஆதிக்கம் செலுத்தப்படுகின்றீர்கள். நினைவு யாத்திரை மிக நன்மை அளிப்பதாகும். இதனை குறித்து பொய் பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் சத்தியமான தந்தையின் குழந்தைகள் என்பதால் நேர்மையுடன் பழக வேண்டும். குழந்தைகள் அனைத்தையும் பெறுகின்றார்கள். நீங்கள் உலக ராஜ்யத்தையே பெறுகின்றீர்கள். எனவே நீங்கள் பேராசையுடன் ஏன் 10-20 சேலைகளை சேகரித்து வைத்திருக்கின்றீர்கள்? நீங்கள் தொடர்ந்தும் பலவற்றை சேகரித்தால் மரணிக்கும் தருணத்திலும் அதனையே நீங்கள் நினைவு செய்வீர்கள். இதனாலேயே உதாரணமாக கொடுக்கப்பட்டுள்ளது, ஊன்றுகோலையும் துறந்துவிடுங்கள். என் மனைவி கணவரிடம் கூறினார். இல்லாதுவிட்டால் இறுதியிலும் அதனையே நினைவு செய்வார். எதனையும் நினைவு செய்யக்கூடாது. இல்லாதுவிட்டால் நீங்களே உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துவீர்கள். பொய் பேசுவதால் நீங்கள் 100 மடங்கு பாவத்தை சேமித்துக் கொள்கிறீர்கள்.
சிவ் பாபாவின் பொக்கிஷ களஞ்சியம் எப்பொழுதும் நிரம்பியவாறே உள்ளது. எனவே அளவுக்கு அதிகமாக வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒருவரிடமிருந்து அனைத்தும் திருடப்பட்டாலும் அவருக்கு அனைத்தும் வழங்கப்படுகிறது. குழந்தைகளாகி நீங்கள் தந்தையிடமிருந்து ராஜ்யத்தையே பெறும் பொழுது உங்களுக்கு ஆடைகள் போன்றவை கிடைக்காதா? அனாவசியமாக செலவுகளை செய்யாதீர்கள். ஏனெனில் சொர்க்கத்தின் ஸ்தாபனைக்கு உதவி செய்பவர்கள் பலவீனமான அப்பாவி தாய்மார்களே. ஆகையால் அவர்களின் பணம் அவ்வாறாக வீணாக்கப்படக்கூடாது. அவர்கள் உங்களை பராமரிக்கின்றார்கள் என்பதால் உங்களின் கடமையும் அவர்களை பராமரிப்பதாகும். இல்லாதுவிட்டால் 100 மடங்கு பாவம் உங்கள் தலை மீது சேமிக்கப்படுகிறது. அச்சா, இனிமையிலும் இனிமையான எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்கும் பொழுது உங்கள் புத்தி சிறிதளவேனும் அங்கும் இங்கும் அலைந்து திரியக்கூடாது. எப்பொழுதும் தொடர்ந்தும் உங்களின் வருமானத்தை சேர்த்து கொள்ளுங்கள். மயான அமைதி நிலவும் வகையில் உங்களின் நினைவு இருக்கட்டும். 2. உங்களின் சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு சுற்றுலா செல்லும் பொழுதும் உங்களின் சகப்பாடிகளுடன் வம்பலக்காது அமைதியாக இருந்து தந்தையின் நினைவில் விரைந்தோடுங்கள். தந்தையின் நினைவில் உணவை உண்ணுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் புத்தியில் நம்பிக்கை வைத்திருந்து பலவீனமான எண்ணங்களின் வலையை முடிப்பதன் மூலம் வெற்றி நிறைந்தவர் ஆகுவீர்களாக. இப்போது வரை பெரும்பாலான குழந்தைகளான உங்களில் பலவீனமான எண்ணங்கள் வெளிப்படுகின்றன. அவர்கள் நினைக்கின்றார்கள், ஏதோ ஒன்று நடக்குமா இல்லையா அல்லது என்ன நடக்குமோ என எனக்கு தெரியாது. இந்த பலவீனமான எண்ணங்கள் ஒரு சுவர் போன்று ஆகிவிடுகின்றன. அந்த சுவற்றின் பின்னால் வெற்றி மறைந்து விடுகிறது. மாயை வீணான எண்ணங்களின் வலையை உருவாக்குகின்றாள். நீங்கள் அந்த வலையில் அகப்பட்டுக் கொள்கிறீர்கள். அதனால் வெற்றியாளர் ஆகின்ற நம்பிக்கையையும் உங்களிடம் வெற்றி பிறப்புரிமையாக இருக்கிறது என்ற நம்பிக்கையையும் உங்களின் புத்தியில் வைத்திருந்து பலவீனமான எண்ணங்களை முடித்துவிடுங்கள். ஸ்லோகம். உங்களின் 3ஆம் கண்ணை, உங்களின் எரிமலை கண்ணை திறந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாயை சக்தியற்றவள் ஆகிவிடுவாள். ஓம் சாந்தி.